How are you? இரு ஆர்த்தி எல்லாம் எதுக்கு? நல்ல நேரம் பார்த்து நாம ஏற்பாடு செஞ்ச கல்யாணம்னா 4 பேர் கண்ணு பட்டுடுமேன்னு திருஷ்டி எல்லாம் கழிக்கணும். இவங்க தான் ஆண்டவன் சன்னிதானத்துல அவங்களா கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டாங்களே. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? எடுத்துட்டு போ. வலது கால எடுத்து வச்சு வாமா. அத்தை நான் எந்த கால் எடுத்து வைக்கணும்? மாப்ள அத்தை எல்லாம் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பழக்க வழக்கம் எல்லாம் பார்க்கணும். ஒண்ணு இல்லாதவங்களுக்கு நீங்க எந்த கால வேணா எடுத்து வச்சு வரலாம். நீட். அத்தை ஒரு வார்த்தை சொன்னாலும் நெத்தி அடிதான். இப்படித்தான் வேலூர்ல வலது கால எடுத்து வச்சு வான்னு சொன்னாங்க. கடைசியில வலது காலையே எடுத்துட்டானுங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? முதலிரவு நடக்காம இருக்கிறதுக்கு ஜோஷியத்துல இருந்து ஒரு வாசகத்தை எடுத்து விடு. கவலையே படாத. இது மாதிரி 1008 முதலிரவை கெடுத்திருக்காரு. அவ்வளவு ஏன் இவருக்கே முதலிரவு நடக்கல. எப்படி? இவரை பிடிக்கலன்னு இவர் பொண்டாட்டி ஓடி போயிருச்சு. அப்புறம் முதலிரவு எப்படிதான் நடந்தது? இவரு இவங்க அப்பாவும் சேர்ந்து அந்த பொண்ணை தேடி இருக்காங்கப்பா. ரொம்ப லட்சணம் தாயா. முகூர்த்தத்துக்கு என்ன கூப்பிடல, பணம் கொடுக்க என்ன கூப்பிடல, சாப்பாட்டுக்கு என்ன கூப்பிடல. இப்போ முதலிரவு குறிக்க வேண்டியது கூப்பிடுறீங்களா? இட் இஸ் a great insult to me and to my profession. இப்ப யாரு இல்லன்னுது? ஏயா இப்படி ஏதாவது ஏடா கூட பண்ணிட்டா கிரிமினல் ஆயிடாது. கவலையே படாத. வேலூர்ல போட்டா நாங்க வெளியே எடுத்துறோம். வேலூரா முடிவே பண்ணிட்டா? யோ, கல்யாணமே எங்களுக்கு தெரியாம நடந்து போச்சு. நம்ம பாப்பா எவனோ ரோட்ல போறவன மாப்ள சிப்பு அது வந்து நீங்க ரோட்ல போகும்போது பாப்பா பார்த்து பழகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு ஸ்டைலான மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டாந்துருக்குன்னு சொல்ல வந்த. அப்படிதானே? அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. உங்க முதலிரவு எப்படி வச்சுக்கலாம்னு ஒரு சின்ன டிஸ்கஷன்ஸ். என்னய்யா பஞ்சாங்கத்துல வெறும் ரேகை தான் தெரியுது. ஐயோ அது உன் கையி. பஞ்சாங்க இங்க இருக்கு. இத வையி. என்னய்யா பெரிய ஏழவா போச்சு உங்க கூட? சே ஒரு சுபமான காரியம் நடந்திருக்கு. உட்காருங்க மாப்பிள்ள. அத்தை ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. மேற்கொண்டு நல்ல நாளை பார்க்க சொன்னா எழவு கிழவுன்னு பேசிக்கிட்டு. மாமி முதல் 40 நாள் ரொம்ப மோசம். சுக்கிரமேடு சூரியமேடு. சொந்த ஊரு சூளமேடு. குறுக்க பேசாதீங்க, மறந்துட போறேன். சூரியன் சுக்கிரனை பாக்குறான், சுக்கிரன் சந்திரனை பாக்குறான். இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? நீங்க என்ன சொல்ல போறேன்னு நாங்க பாக்குறோம். கல்யாணம் நடந்த நாளே படு திராவையா சுத்த மோசம்னு. இதுக்குதான் பெரியவங்களா நாள் நட்சத்திரத்தை பார்த்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்றது. சரி, இப்ப இதுக்கு என்ன பரிகாரம் பண்றது சொல்லுங்க. உட்காருங்க மாப்பிள்ள. பரவாயில்ல அத்தை. மாமி 40 நாளைக்கு உங்க பொண்ணு மாப்பிளையும் ஒன்னா சேரவே கூடாது. உங்க பொண்ணு 40 நாளைக்கு அம்மனுக்கு விளக்கேத்தி வச்சுட்டு சுத்தமா இருக்கணும். 40 நாள்ல ஒரு நாள் குறைஞ்ச என்ன ஆகும் தெரியுமோ? 39 நாள் ஆகும். குறுக்க பேசாதீங்க. மாமியோட உசுருக்கே ஆபத்தாயிடும். அமைதியா இருங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? சின்னஞ்சிறுசுகளை அவ்வளவு நாள் பிரிச்சு வைக்கலாமா? பாவம் இல்ல. அப்படி பாவ புண்ணியம் பார்த்தேன்னா உங்க உயிருக்கு தான் ஆபத்து. எனக்கு என்ன ஆனா என்னங்க, இவங்க தான் சின்னஞ்சிறுசுங்க, நல்லா இருக்கணும். நான் வயசானவ தானே. சேச்சே, என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க. ஒரு 40 நாள் எங்களால பிரிஞ்சிருக்க முடியாதா? அடாடாடாடாடாடா. அம்மாவுக்காக பொண்ணு தியாகம் பண்ணது, பொண்ணுக்காக அம்மா தியாகம் பண்றாங்க. குடும்பம்னா இப்படி இல்லவா இருக்கணும்? கோயில் மாதிரி. மாப்பிள்ள, அத்தை உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். ஆபீஸ் ரூமுக்கு வரீங்களா? வரேனே. வாங்க. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? எதுக்கு? என் மகளை விட்டு போறதுக்கு. தாலி கட்டி ஏத்துக்கிட்ட பொண்டாட்டிய காலமில்லா காப்பாத்துறதா ஒரு நல்ல ஆம்பளைக்கு அடையாளம். அதை விட்டுட்டு ஓட சொல்றீங்களே. அதுக்கப்புறம் உங்க பொண்ணோட கதி என்ன ஆகும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை இருந்தாதான் மரியாதை கௌரவம். ஒரு பொண்ணுக்கு 1000 மாப்பிள்ளை இருந்தா அதுக்கு அர்த்தமே வேற. ஷட் அப். இந்த ராஜராஜேஸ்வரியோட பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு? கட்ட தாலியை வாங்குறதுக்கு பணம் இருக்கு. உங்க பொண்ணை வாழ்நாள் பூரா உட்கார வச்சு சோறு போட வளைக்கிறதுக்கு கையில பலம் இருக்கு. என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு உண்டாக்குறதுக்கு ஆண்மை இருக்கு. ஒரு ஆம்பளைக்கு இதை விட வேற என்னங்க வேணும்? சரி, மறுபடியும் கேக்குறேன். என் பொண்ணை மறந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? அடி சக்க. காசை கொடுத்து என்ன விலைக்கு வாங்க பாக்குறீங்களா? உன்னையும் விலைக்கு வாங்குவேன். உன் உடம்புல இருக்கிற திமிர அடக்கிறதுக்கு 4 காசை கொடுத்து 40 ரவுடிகளையும் விலைக்கு வாங்குவேன். ரவுடிங்களுக்கு எல்லாம் இந்த உடம்பு அடங்காதுங்க. இது மூட்டை தூக்குன உடம்பு. ஷட் அப். எதுக்கா என் பொண்ணை மைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? ஒரு சின்ன திருத்தம். நான் மயக்கலைங்க, உங்க பொண்ணுதான் என்கிட்ட மயங்குனா. என்னதான் கட்டிக்குவே சொல்லி ஒத்த கால்ல நின்னா. கீதா உங்க பொண்ணுன்னு தெரியறதுக்கு முன்னாலேயே நான் அவளை காதலிச்சேன். அதனாலதான் அவ கழுத்துல தாலிய கட்டினேன். இல்ல, என் பொண்ணு கிட்ட உன் தங்கச்சியை பத்தி அழுதுகிட்டே சொல்லி அவளை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரலான்னு திட்டம் போட்டிருக்கேன். முந்தான நிழல நின்னுகிட்டு காரியத்தை சாதிக்கிற கோழை இல்லைங்க. நான் ஆம்பளை. நினைச்சே ஜெயிச்சே. அதான் எனக்கு எப்போதுமே பழக்கம். உன்னை நான் ஜெயிக்க விட மாட்டேன். குருட்டுத்தனமா உன்னைய நம்பிக்கிட்டு இருக்கிற என் மகளை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறேன். உன் மேல வெறுப்ப உண்டாக்கி அவ கையாலேயே உனக்கு விவாகரத்து பத்திரத்தை கொடுக்க வைக்கிறேன். இந்த உலகமே தலைகீழானாலும் சரி, கிழக்கே உதிக்கிற சூரியன் தினசரி மேற்கே உதிக்க ஒத்திட்டாலும் சரி, ஒன்னா இருக்கிற என்னையும் கீதாவையும் எதனாலையும் கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க. எவளாலையும் பிரிக்க முடியாது. நான் பிரிச்சு காட்டுறேன். ஒரு வாய் சோத்துக்கு வழி இல்லாத நீ, கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு முழம் பூ கூட வாங்கி கொடுக்க வக்கு இல்லாத நீ, எத்தனை நாளைக்கு தான் என் பொண்ணை வச்சு குடுத்தன நடத்துறேன்னு நானும் பாக்குறேன். என் பொண்ணுக்கு பணம்னா என்னன்னு புரிய வச்சு அவ மனச மாத்தி
அவ கையாலேயே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி உன்ன ஒரு தனிமரம் ஆக்கல. என் பேரு ராஜராஜ. காணாதீங்க. பணத்தோட பண்பு பெருசு, ஆடம்பரத்தோட அன்பு பெருசுன்னு உங்க மகளுக்கு எடுத்து காட்டி உங்ககிட்ட இருக்கவங்களை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு உங்களை தனிமரமாக்கி உங்களுடைய அகங்காரத்தை, அகம்பாவத்தை, அந்தஸ்தை, பணத்திமுறை, அடக்குமுறையை ஓட ஓட விரட்டல. உன்னால முடியாது. தங்க பணிக்கத்துல பன்னீரா கொப்பளிச்சு பழக்கப்பட்டவ இந்த ராஜராஜேஸ்வரி. என் செல்வமும் செல்வாக்கும் என் பிணத்தோட தான் எரிஞ்சு சாம்பலாகும். அது வரைக்கும் என் காசுக்காக என் காலை பிடிக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் உன்னால நினைக்கத்தான் முடியுமே தவிர நடத்தி காட்ட முடியாது. நடத்தி காட்டுறேன். ஏழைங்க ஒரே ஒரு காரணத்துக்காக அபாண்டமா பழைய சுமத்தி ஜெயிலுக்கு அமிச்சு அவமானப்படுத்துங்களே என் தங்கச்சி. அவளை உங்க வாயாலேயே மருமகளின் கூப்பிட வச்சு இதே வீட்டுக்கு கூப்பிட்டு உங்க கையாலேயே ஆரத்தி எடுத்து வலது கால எடுத்து வச்சு உள்ளவாமா அப்படின்னு நான் சொல்ல வைக்கிறேன். இது இந்த மாப்பிள்ளையோட சேலஞ்ச். உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது கிடக்குது. என் செல்வாக்கு, பணம், அந்தஸ்து எல்லாத்தையும் பயன்படுத்தி உன்னையும் என் மகளையும் எண்ணி 60 நாள்ல பிரிச்சு உன் குடும்பத்தை நடுத்தரவுல நிறுத்தி காட்டுறேன். இது இந்த ராஜராஜேஸ்வரியோட சேலஞ்ச். ஆனா ஒண்ணு, நமக்குள்ள நடக்கிற இந்த போராட்டத்துல நம்ம சேலஞ்ச பத்தி நீ வெளியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. Never, certainly not. I am a gentleman. எப்பவுமே தன்னன் தனியா நின்னு போராடி ஜெயிக்கிறது என்னுடைய பழக்கம். ஆனா நீங்க பொம்பளை, எத்தனை பேரையாவது சேர்த்துக்கங்க, எவ்வளவு படம் வேணாலும் செலவு பண்ணிக்கங்க, என்ன ஒண்ணும் அசைக்க முடியாது. நான் நினைச்சதை நடத்தி காட்டல, என் பேரு ராஜராஜேஸ்வரி இல்ல. நான் நினைச்சதை நடத்தி காட்டல, என் பேரு எது கொடுங்க. சுத்துங்க சுத்துங்க, எல்லா அதிர்ஷ்டம் என் மேலதான் இருக்கு. காயத்ரி, கல்யாணமாயி முத வர வலது கால எடுத்து வச்சு வாமா. அத்தை, நான் எந்த கால எடுத்து வச்சு வரணும் அத்தை? மாப்பிள, அதெல்லாம் வசதி இருக்கிறவங்களுக்கு. இல்லாதவங்க எந்த கால வேணும்னா எடுத்து வச்சு வரலாம். அத்தை சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். நான் எதுக்கும் ஜம்ப் பண்ணியே போறேன். இந்த வீட்ல பெட்ரூம் எங்க இருக்கு? பெட்ரூம் எதுக்கு மாப்பிள்ள கேக்குறீங்க? அத்தை, ஒரு வீட்டுக்கு சமையல்காரன் வந்தானே கிச்சன் எங்க இருக்குன்னு கேட்பான், ஏன்னா அவன் வேலை கிச்சன்ல. ஒரு வீட்டுக்கு பூசாரி வந்தானே பூஜை ரூம் எங்க இருக்குன்னு கேட்பான், ஏன்னா அவன் வேலை பூஜை ரூம்ல. ஒரு வீட்டுக்கு மாப்பிள்ள வந்தானே பெட்ரூம் எங்க இருக்குன்னு தானே கேட்கணும், அவன் வேலை பெட்ரூம்ல தானே. அதுவும் இல்லாம நாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, எங்க ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு நிறைய இருக்கும். பிளஸ் எனக்கு இதுல முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதனால பகல்லையே ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கிட்டா நைட்டு ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் பாருங்க. ஏன் தம்பி, இது என்ன டான்ஸ் ப்ரோகிராமா? ரிஹர்சல் பார்க்கணுங்கற? யோ, 5 நிமிஷம் நடக்க போற டான்ஸ்க்கு ரிஹர்சல் பார்க்கும்போது ஆயுஸ் பூரா ஒண்ணா இருக்க போறோம், ரிஹர்சல் பார்க்க கூடாதா? இது நம்ம யோசிக்கவே இல்லையே. மாப்பிள்ள, ஒரு நிமிஷம். எங்க வீட்ல எந்த விசேஷம் நடந்தாலும் எங்க குடும்ப ஜோசியர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவெடுப்போம். சாந்தி முகூர்த்தமும் அவரை கேட்டுட்டு நல்ல நேரம் ஃபிக்ஸ் பண்ணி தான் நடக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிங்க. அம்மா, பொண்ணு பையன் 2 பேர் ஜாதகத்தை ஒன்னா வச்சு பார்த்ததுல கட்டா என்ன சொல்லுதுன்னா, இவங்க 2 பேரும் இன்னும் 15 நாளைக்கு ஒண்ணு சேரக்கூடாது. மீறி சேர்ந்தாங்கன்னு வச்சுக்குங்க, குழந்தை விருத்தி இருக்கவே இருக்காது. அதை விட முக்கியமான விஷயமா, பொண்ணோட அம்மா உங்க உயிருக்கு கொஞ்சம் ஆபத்து, பாத்துக்கங்க. எனக்காக சின்னஞ்சிறுசுங்களை பிரிக்கணுமா சுவாமி? அம்மா, உங்களை விட ஃபர்ஸ்ட் நைட் எங்களுக்கு முக்கியம் இல்லம்மா. 15 நாளைக்கு எங்களுக்குள்ள எதுவும் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம், போதுமா? சரிம்மா. மாப்பிள்ள, இதுல உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? இருக்குத. நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் நைட்டை மாத்துறத விட்டு ஜோசியரை மாத்தி பார்க்க கூடாது? தம்பி, சிங்கில இருந்து கிங்கு வரைக்கும் எல்லாரும் எங்கிட்ட தான் ஜோசியம் பாக்குறாங்க. இவங்க இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, விக்கிறது, பிசினஸ் வரைக்கும் நான் கணிச்ச கணிப்பு இது வரைக்கும் தவறுனதே இல்ல. அது இந்த ராஜேஸ்வரி அம்மாவுக்கே தெரியும். அம்மா, எனக்கு என்னமோ இவர் மேல நம்பிக்கையே இல்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் வரேம்மா. மாப்பிள்ள, ஜோசியர் சொன்னது புரிஞ்சதா? புரிஞ்சது. உங்க கூட கொஞ்சம் நான் தனியா பேசணும், வரீங்களா? அப்பா, என்னத்த ஏதோ தனியா பேசணும்னு கூப்பிட்டீங்க, சைலண்டா நிக்கிறீங்க? எவ்வளவு வேணும்? ஹனிமூன் கத்த? நான் ஹனிமூன் போறதுக்காக கேட்கல. இந்த கல்யாணமே செல்லாதுன்னு டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு என் பொண்ணை விட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டேன். கோடிக்காக பொண்டாட்டி விட்டு போற கேடி நான் இல்லத்த. உங்ககிட்ட பணம் நிறைய இருந்தா கோயில் உண்டியில போய் போடுங்க, புண்ணியமா அது கிடைக்கும். இந்த மாதிரி டீல் எல்லாம் பேசுறேன். பணத்தை வச்சு நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். ஏன், உன்ன மாதிரி 1000 மாப்பிள்ளை கூட என்னால விலைக்கு வாங்க முடியும்.
பணத்தால 1000 மாப்பிள்ளைய விலைக்கு வாங்கலாம், என்ன மாதிரி ஒரு ஆம்பளைய விலைக்கு வாங்க முடியாது. வேற எதை கொடுத்தா என் பொண்ணை விட்டுட்டு போவ? எதை கொடுத்தாலும் என் பொண்டாட்டியை விட்டு போக மாட்டேன். அத்தை, என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிக்கணும்னு எவன் நினைச்சாலும் மன்னிக்கணும், யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. நான் பிரிச்சு காட்டுறேன். பணம் இல்லைன்னா வாழ்க்கையில நம்மளுக்கு புரிய வச்சு இந்த செகண்ட்ல இருந்து உன்னையும் என் பொண்ணையும் ஒன்னு சேர விடாம பிரிக்கிறேன். நீ எப்படி நல்லவ மாதிரி நடிச்சு என் பொண்ணை ஏமாத்தி என் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தியோ, அதே மாதிரி என் பொண்ணு முன்னாடி உன்னை கெட்டவனாக்கி அவ வாயாலேயே உன்னை வேண்டான்னு சொல்ல வைக்கல. ஏய், இதுவரை நீ அத்தை ராஜேஸ்வரியை மட்டும்தான் பார்த்திருக்க, கோடீஸ்வரி ராஜேஸ்வரியை பார்த்தது இல்லையே. இனிமே பாப்ப. அத்தை, நான் பொறுக்கின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நேர்ல பார்த்தது இல்லையே. இனிமே பாப்பீங்க. அத்தை, பணத்தோட பண்பு தான் பெருசு, ஆடம்பரத்தோட அன்பு தான் பெருசு, வாழ்க்கைக்கு முக்கியம் பணம் மட்டும் இல்ல குணமும் தான் உங்களுக்கு தெரிய வச்சு இப்போ உங்க பிளட்ல ஓடுதே இந்த பண திமிரு, தெனாவட்டு, ஆணவம், இது எல்லாத்தையும் அடக்கி உங்களை நான் திருத்தி உங்க வாயாலேயே நான் மனப்பூர்வமா மாப்பிள்ளை அப்படின்னு நான் கூப்பிட வைக்கல. நான் மாப்பிள்ளை இல்லை. நமக்குள்ள நடக்கிற இந்த சவால் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் பேசிக்கலி ராயல். நானும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் பேசிக்காவே இல்லை. சவால்? ஐயோ அத்தை, சவால்லாம் எனக்கு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி. அத்தை, ஒரு நிமிஷம். சிரிச்சு பேசுகிற பொம்பளைங்களை விட எனக்கு சீரியஸாக பேசுகிற பொம்பளைங்க தான் ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் யூ.